நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மூட்டு வலி, சரிங்களா? மூட்டு வலி சிம்பிளான ஒரு விஷயத்துல, சிம்பிளான அதாவது சின்ன அசைவலியே உங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து சரியாகும். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெத்தேட் தான் நாங்களே எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம், வர்ற ஸ்டூடெண்ட்களுக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. நான் எப்படி பண்றேனோ நீங்க அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மூட்டு வலி பேஷண்ட்டுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்பர் 1 நீங்க வைத்தியராயிருவீங்க, சரிங்களா? எப்படி அப்படின்னா இந்த பொசிஷன்ல படுக்க வச்சிருங்க. நல்லா ஒரு கட்டலோ இல்ல பாயோ இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட்டோ ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா மட்டமா படுக்க வச்சிடணும். படுக்க வச்சுட்டு இந்த மூட்டு பகுதி இருக்குது பாத்தீங்களா, இந்த மூட்டு பகுதியை நம்ம இந்த கை கொண்டு இந்த காலை இப்படி பிடிச்சு இந்த கையை வந்து இப்படி லைட்டா, ஏன்னா இந்த அளவுக்குலாம் மடக்க மாட்டாங்க மூட்டு வலி இருக்கிறவங்க, இந்த அளவுக்குலாம் மடக்க முடியாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இதுக்கு அடியில கை வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்றோம். எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஒவ்வொருத்துக்கும் இந்த அளவுக்கு வரும். ஆனா மடக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இறங்கும். இவ்வளவு தொலைக்கு மடக்கிறது, மடக்க முடியாதவங்களும் இந்த அளவுக்கு தான் இறங்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்படியே ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரணும், சரிங்களா? இந்த பொசிஷன் நல்லா கொண்டு வந்துட்டு என்ன பண்றதுன்னா நம்ம இந்த விரல் பார்த்தீங்கன்னா நடுவில் இப்படி விட்டுருப்போம், விட்டதை ஒரு அமுத்து, சரிங்களா? நம்ம நல்லா மட்டமா இருக்கிற காலை எடுத்து போட்டு அடியில் கை வச்சு இந்த விரல் 4 விரல் உள்ளுக்குள்ள வச்சு இப்படி ஒரு அமுத்துறோம். இதை பண்ணாலே அந்த மூட்டு அதாவது ஏறி இருக்கும், இந்த எலும்பு ஏறி இருக்கும். நடுவில் வந்து மஜ்ஜ ப்ராப்ளமா இருக்கும். அப்போ அந்த ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த எலும்பு டச் ஆகிறதுனால வலி எச்சா இருக்கும். இப்ப என்ன பண்ணோம், இந்த எலும்புக்கும் விரிசல் ஏற்படுத்திக்கிட்டோம். விரிசல் ஏற்பட்டுட்டு அப்படின்னா உள்ளுக்குள்ள ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த எலும்பு வந்து நகுந்ததுன்னா இந்த எலும்பு கூட இந்த எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகாது, ஏன்னா நடுவுல மஜ்ஜை இருக்கும், சரிங்களா? இந்த மஜ்ஜை தேஞ்சா மட்டும்தான் இந்த எலும்பு ஒட்டும். அப்போ நல்லாவே ஒட்டி இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலீஃப் பண்றோம். ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னோம்னா வலி இல்லாம ஆயிக்கும். இப்ப என்ன பண்றோம், அந்த எலும்பு ஜாயிண்ட்ல இருந்து ரிலீஃப் பண்றோம். இப்படி ஏறி இருக்கிற எலும்பை நம்ம பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த பொசிஷன்ல நேரா வச்சு இந்த காலை தூக்கி இந்த காலுக்கு உள்ள வந்து இந்த 4 விரல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணாலே போதும். இந்த எலும்புக்கும் உள்ள சென்ட்ரல்ல அந்த ஜவ்வு நல்ல ஜாமா இருக்கிறது ரிலீஃப் ஆயிடும். ரிலீஃப் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரத்த ஓட்டம் போறது வந்து சரியாயிடும். இது ஒரு பாயிண்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இந்த முழங்கால சுத்தி இந்த மாதிரி தடவி விடுங்க, இந்த மாதிரி எல்லாம் அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி அமுத்துறதுனால இதுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் ஓடுறதுக்கு நல்லா வாக்கா இருக்கும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை. நாங்க என்ன பண்ணுவோம்னா நரம்பெல்லாம் தட்டி விட்டு இந்த ரத்த ஓட்டம் ஓடுறவங்களுக்கு இந்த கழுத்துல இருந்து இடுப்புல இருந்து நாங்க நரம்பு எடுத்து விடுவோம். ஏன்னா மூட்டு வலி சம்பந்தமா மூட்டை மட்டும் பார்த்தக்கூடாது. இப்போதைக்கு ஒரு ஜென்டல் ஒரு எமர்ஜென்சி மூட்டு வலிக்கு நம்ம ரெஸ்கியூ ரெமடி மாதிரி சீக்கிரம் வந்து ரெடி பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல, சரிங்களா? அது நிரந்தரமான தீர்வு அப்படின்னா நிரந்தரமான தீர்வு கிடையாது. அப்போதைக்கு வலியிலிருந்து நிவாரணம் பண்றதுக்கு உண்டான மெத்தேடு, சரிங்களா? ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. இந்த மூட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு பண்றோம். அடுத்து என்ன பண்றோம், குப்புறப்படுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் முடி வந்துருக்கும். குப்புறப்படுத்ததுக்கு அப்புறம் இந்த காலை வந்து அதே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ அதே பொசிஷன். இந்த கையை வந்து இந்த மூட்டு பகுதியில் இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு அமுத்தோம்னா இந்த மூட்டுல இருக்கிற ஜாயிண்ட் அந்த லெகமெண்ட் இன்னுமே நல்லா ஃப்ரீ ஆகும், சரிங்களா? ஏன்னா இது ஃபுல்லாவே அரண்டு கிடக்கிறதுனாலதான் வந்து இந்த எலும்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த சவ்வு 2 எலும்பையும் ஜாயின் பண்ணி இறக்கமா பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து லூஸ் பண்றோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த எலும்பு லூஸ் ஆகிக்கும், நடுவில் இருக்கிற இந்த சவ்வும் லூஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் போட்டு தடவி ஹீட் பண்ணி ஒத்தனம் கொடுத்தோம்னா உங்களுக்கு இதுல இருக்கிற அந்த குடிப்பெல்லாம் போயிடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம்னா இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இந்த காலுக்கு பாத்தீங்களா, இந்த காலை லைட்டா இந்த 2 கையை இப்படி சேர்த்து பிடிச்சிக்கணும். சேர்த்து பிடிச்சு இப்படி ஒரு இப்ப இழுக்கிறப்ப இந்த எலும்பு ஜாயிண்ட் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும்.
பாருங்க, நான் இந்த பொசிஷன்ல இழுக்கிறேன் அப்படின்னு இழுத்து, ஏன்னா உடம்பு வெயிட்டுக்கு இந்த எலும்பு அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த எலும்பு, இந்த காலோடைய எலும்பு மட்டும் பிடிச்சி இழுத்தா போதும். இழுத்தோம்னா இந்த எலும்பு ரிலீஃப் ஆகி நடுவில் இருக்கிற அந்த மூட்டு வலியை வந்து குணப்படுத்திக்கிறோம். அடுத்தது, இந்த மூட்டு வலிக்கு இந்த நடுவுல ஒரு வருமம் இருக்கு, மூட்டு வருமம், சரிங்களா? இந்த இடத்துல லைட்டா ஷேக் பண்ணி விடணும். வலது பக்கம் ஒரு 3 சுத்து, இடது பக்கம் ஒரு 3 சுத்து பண்ணி விட்டு இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் பண்ணி விடுங்க இந்த மூட்டு பகுதியில், சரிங்களா? மூட்டு பகுதியிலேருந்து இது கண்டக்கால் வரைக்கும் இப்படி மசாஜ் பண்ணி, அதாவது அமுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்க ரத்த ஓட்டங்கள் சீராகி அப்போதைக்கே உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும், சரிங்களா? இதுதான் முழுமையான நிவாரணம் அப்படின்னு கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட், அதாவது உடனே எனக்கு வலியிலேருந்து ரிலீஃப் ஆகணும், எனக்கு 10 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷத்துல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வர்றவங்களுக்கு நீங்க இதை பண்ணி சரி பண்ணலாம். உங்களுக்கு நீங்களே வந்து வேற ஒரு நபரை வச்சு இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க. ஏன்னா மூட்டு பகுதி இழுக்கும் போது மூட்டு தேய்மானமாகி உள்ள சவ்வு எல்லாமே ஃப்ரீ ஆகி கையோட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வயசானவங்களுக்கு எல்லாம் ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது. நல்லா உடம்பு திடகாத்திரமா இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணலாம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க. ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.